சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தமிழ் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பொதுத் தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்களை தான் வந்து பார்க்க போகிறோம். வினாக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் மொத்தம் 90 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குப்பா. வீடியோவை பதற்றமடையாமல் 10 நிமிஷம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பகுதி 1ல் அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்காக 11th ஸ்டாண்டர்டுக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய சேனல் சார்பாக நான் கைடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன் நம்ம டெலகிராம் குரூப்பில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வடகரை நாட்டில் மீனை பிடித்து உண்பதற்காக வந்த பறவை எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டுட்டு நம்பர் 1 போட்டுட்டு ஆ ஆ இ இ இதில் வந்து எது கரெக்டோ அதை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து எழுதிடக்கூடாது. வெறும் ஆனா மட்டும் போட்டுறாங்க சில குட்டீஸ்லாம். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. குறிப்பாக ஆ போட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான சரியான வினாவையும் நீங்கள் எழுதுவது, விடையையும் வந்து எழுதுவது உங்களுக்கு நல்லதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2, 3, 4 அப்படின்றது தொடர்ந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு சிறுகதையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வேல்யூ எஜுகேஷன் என்பதன் கலைச்சொல் என்ன? வேல்யூனா என்ன? மதிப்பு. எஜுகேஷனா கல்வி. அப்போ ஆன்சர் மதிப்பு கல்வி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 14 மார்க்குமே 1 மார்க்காக வந்துடுது. புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக இருக்கிறதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகலாம். அடுத்ததாக 14 மார்க் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் பொது தமிழுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சில குட்டீஸ் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் தெரியுமா? கரெக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக 25 மார்க் எடுத்தாலே பாஸு. ஆனால் நான் 27 தான் சொல்லுவேன். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்து வேணும்னே வந்து பூனக்குறும்பு பண்ணி சில டீச்சர்ஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கிறது நமக்கு பெனிஃபிட். அடுத்தது பகுதி 2 பார்ட் 2 வந்து பாருங்கள். குறிப்பு எவையேனும் 3னுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு 4 2 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 15 வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்பர் 2 லைன் எழுதுனீங்கனாலே போதும். ஓகேங்களா? 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. இதற்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 லைன் எழுதுனா போதும். அடுத்தது 16 பாருங்க. மதீனா நகரம் ஒரு பொன்னகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாலே போதும். அடுத்தது 17 பாருங்க. ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார்குல இவ்வழி எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தது பாருங்கள். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? நீங்கள் ஓன் ரைட்டிங்கும் எழுதலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா படித்ததையும் நீங்கள் எழுதலாம். இந்த 4 கொஸ்டினில் எதனா 3 எழுதுனீங்கனாலே போதும் சில குட்டீஸ். அடுத்தது அதே 2 மார்க்கில் பிரிவு 2 கொடுத்துருக்குறாங்க. அது 2 மார்க் தான். அதில் 3 கொஸ்டின் கொடுத்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 19th வந்து பாருங்க. நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. ஜஸ்ட் ஒரு 3 லைன் எழுதுனீங்கனாலே போதும், உங்களுக்கு 2 மார்க் வந்து கிடைச்சிரும். 20th வந்து பாருங்க. ஃப்ரெஸ்கோ என்ற சொல்லின் பொருள் யாது? இவ்வகை ஓவியங்கள் எங்கு காணப்படுகிறது அப்படின்றது. ஃப்ரெஷோடி மீனிங் ஒரு பாயிண்ட். இந்த ஓவியம் எங்க இருக்கு? இடம் போட்டுட்டு கீழே எழுதிருங்க, முடிஞ்சிச்சு 2 பாயிண்ட். அடுத்தது 21 தொழு உரம் என்றால் என்ன? ஜென்ரலாகவே எழுதிடலாம். இதையும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க சில குட்டீஸ். அடுத்ததா பார்ட் 3 பிரிவு 3. இதுவுமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? இது எல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப்லேயுமே வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாடலை பேஸ் பண்ணி இதேல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கொஸ்டின்ஸும் வரலாம். ஓகேங்களா? நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கிறதும் வரலாம். இதில் 22 வந்து பாருங்கள். எவையேனும் 7 கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எத்தனை கொடுத்துட்டு 7 எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 9 கொஸ்டின் கொடுத்துட்டு 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உயிரி
ஈறு மெய்யிரு உயிரிரு மையிரு வந்து பார்த்தீங்கன்னா விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாக்ஸ் போட்டு எழுதலாம். ஓகேங்களா, டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுங்க. இதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ், அதில் ஒரு 2 பாயிண்ட்ஸ். அடுத்ததாக வந்து பாருங்கள் 23 ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல தண்டுடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆல புவியாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு புணர்ச்சி விதியை நம்ம பிரித்து நீங்கள் எழுதிட்டு இதுக்கும் வந்து நீங்கள் மார்க்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ அப்படின்னா அடுத்தது 24 வந்து பாருங்கள் உள்ளுரை உவமம் இறைச்சி விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் டெஃபனிஷன் மாதிரி எழுதுகிறோம். அடுத்தது 25 26 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்புகளோடு தொடர்ந்துகிறது. 26 பாருங்க ஏதேனும் ஒன்றனுக்கு உறுப்பிலக்கணம் தருக பகுபத உறுப்பிலக்கணம். ஃபஸ்ட்டு ஆலனா மலிந்து ஆல அணிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இந்த 2த்துல எதனா ஒன்னே கூட இந்த முறை பப்ளிக்ல, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் நீங்க எழுதுறீங்க பாத்தீங்களா, அந்த பப்ளிக்ல வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதீதமா வந்து இருக்கு சில குட்டீஸ். ஸோ அதனால வந்து கவலைப்படாதீங்க. இதுக்கு எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நான் ஒட்டு மொத்தமாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால வந்து மறக்காம அதை பார்க்க ஆரம்பிங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 27 பாருங்க சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க வைகை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துட்டாங்க. வைகையை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க மதுரை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது 28 பாருங்க மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பொறி பொறி ஓகேங்களா, 2 மீனிங் இருக்குது. இதில் ஒரே தொடரில் வந்து எழுதுகிற மாதிரி வந்து நம்ம பண்ணணும். அது வந்து நீங்கள் அழகாக பண்ணணும் நண்பர்களே. அடுத்தது 29th வந்து பாருங்கள் தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்தொடர்களாக்குக. நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து தென்றல் மகிழ்வுக்கும் எனப்படுகிறது மனதை அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றி மாற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் லைட்டாக அழகாக படித்து பொறுமையாக ப்ரொனவுன்சியேஷனோட எழுதணும். அடுத்தது 30 வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அனைத்து துறைகளிலும் இத்து வரக்கூடாது, எடுத்து தூக்குங்க. அடுத்தது ஆண்களை போலவே இப்பு தூக்குங்க. பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். இதில் எது 2 3 இருக்கு மாற்றி அதை எழுதுனீங்கன்னா போதும் சில குட்டீஸ். கம்பல்சரி கொஸ்டின் இல்லை 2 மார்க்கில். அடுத்தது பகுதி 3ல் பேட்ச் 1 அதாவது குறிப்பாக பிரிவு 1 கொடுத்துருக்குறாங்க. எவையேனும் இரண்டனுக்கு விடையை வந்து தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் 31 வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவையேனும் இரண்டனுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களா. அதில் 31ல் சல பாவியல் ஓகேங்களா, நல்லா பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணியிருக்க பாருங்கள். சல பாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 31 இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி எழுதணும் சில குட்டீஸ். 4 பாயிண்ட்ஸை கம்பல்சரி எழுதுருங்க. அடுத்தது 32 மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவது யாது. நீங்கள் இதை ஜென்ரலாகவே வந்து எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து இதுவும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். எவையேனும் 2 தான் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. 4 கொஸ்டினில் 2 அப்படின்றது ஈஸியாகவே நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது 33 வந்து பாருங்கள் சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. இதுவும் 4 பாயிண்ட். இதெல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 34 இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துடியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 31 to 34ல் இந்த 4 கொஸ்டினில் எதனா 2 கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே போதும் சில குட்டீஸ். அடுத்தது பார்ட் 2 பிரிவு 2 இதில் எவையேனும் இரண்டனுக்கு 4 கொஸ்டினை கொடுத்துட்டு இதுலையுமே 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. 35 வந்து பாருங்க வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. கருத்துக்களை ஒரு 6 lines to 8 lines எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் செல்ல குட்டீஸ். அடுத்தது 36 மரபு வழி கல்வி முறைகளில் எவையேனும் இரண்டனை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் செப்ப மேட்டர், ஈஸியாக அசால்ட்டாக வந்து எழுதிடலாம். 37 வந்து பாருங்க ஆனந்தரங்கரின் இறுதிக்கால நாட்குறிப்புகளில் இடம்பெற்ற செய்திகளை விவரிக்க பிரீஃபாக எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தமிழ் வந்து பெருசாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி அழகாக நீட்டாக எழுத தெரியாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கதையாக அடித்து விடுவாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி எழுதுங்க. 38 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். கற்றளி கோவில்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
மொத்தமாக இப்போ 8 மார்க் முடிச்சிட்டோமா 3 மார்க் பிரிவு 2ல். இப்போ பிரிவு 3ல் 3 3 மார்க் 3 4 மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. 39 வந்து பாருங்க, வேற்றுமை அணி அல்லது உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது குறிப்பாக 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், இந்த 3-4 அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி, இரட்டர மொழிதல் அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, வேற்றுமை அணி, இந்த 4-5 அணி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 3 வருஷத்துக்கு நீங்கள் ஈஸியாக எங்கே வேணால் எழுதலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக வந்து பாருங்க 40. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அதாவது மெய்ப்பு திருத்துனர். ஓகேங்களா? பணிவேண்டி நாளிதழ் முதன்மை ஆசிரியருக்கு கீழ்காணும் விவரங்களுடன் தன் விவர குறிப்பு எழுதணும். பெயர் கொடுத்துருக்குறாங்க, வயது கொடுத்துருக்காங்க, பாலினம் கொடுத்துருக்குறாங்க, பிறந்த நாள், முகவரி, அலைபேசி எண், கல்வி தகுதி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எழுதணும். அடுத்தது 41 பாருங்க, அன்னை அல்லது சுற்றுலா ஏதேனும் ஒரு தலைப்பில் 8 வரிகளுக்கு குறையாமல் கவிதை எழுதுங்க. அன்னைனா நம்முடைய தாயை பற்றி ஒரு 8 கவிதைகள் நீங்கள் ஓனாக எழுதலாம். 4 மார்க் கிடைக்கும். சரி, எனக்கு அது எழுதுறதை விட எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும், சுற்றுச்சூழல் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி வந்து எழுதலாம் செல்லக்குட்டீஸ். அடுத்ததாக 42 வந்து பாருங்கள், புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. கீழே 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான ஆப்ஷனை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாலே வந்து போதும். எலியும் நுழையும், எழிலரசி கையும் நுழையும், அது பக்கத்தில் என்ன, இதழா, மதியா, ஆழியா, சினையா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எழுத வேண்டும் நண்பர்களே. அடுத்தது, அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம். எது? கம்பு. கம்பு தூக்கி அடிச்சுக்கலாம், அதை குடிக்கவும் செய்யலாம். இதுதான். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம் நண்பர்களே. ஸோ இந்த 4த்துமே அதிலே ஆன்சர் இருக்குது, எழுதிருங்க. அடுத்தது 43 வந்து பாருங்க, தமிழாக்கம் தருக. ஓகேங்களா? தமிழாக்கம் தருகனா 4 இருக்குது. அதை அந்த லைனுக்கான தமிழ் மீனிங் எழுதணும். இதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும் இதுக்கு என்ன மீனிங்னு, அதை அவங்க எழுதிடுவாங்க. குறிப்பாக யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு இன் see the world அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. nobody can hurt me without my permission அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் எதனா 2 எழுதணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4மே எழுதணும். ஒரு வரிகளில் எழுதினால் போதும். அடுத்தது 43, காது கேளாத மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பத்தினைப்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கவனிக்கலாம். லாஸ்ட் பார்ட் செல்லக்குட்டீஸ், பகுதி. ஓகேங்களா? பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 44ல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 44ல் பாருங்க, தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறியது யாது? இது நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல அதுக்கு ஒரு பக்கமாவே நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. 11th தமிழ் கைடுன்னு இருக்கும், அதில் வந்து இருக்கும் ஒரு 1 பேஜ் ஃபுல்லாக எழுதுற மாதிரி இருக்கும். குறிப்பு சட்டகம் போடுங்க, பெருசா பாக்ஸ் போடுங்க, முன்னுரை போடுங்க, இடையில மெய் கருத்து போடுங்க, உண்மை கருத்து போடுங்க, குறிப்பாக கண்டென்ட் டாப்பிக்கை வந்து எழுதுங்க, அதற்கு பிறகு முடிவுரை எழுதுங்க. இதெல்லாம் அழகாக நீட்டாக ஸ்டார் போட்டு பாயிண்டாக இன்ஸ்டன்ஸாக எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது 44 பி வந்து பாருங்க, இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் திருசாழல் மூலம் மாணிக்க வாசகரின் மொழி விளையாட்டினை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 44ல் நீங்கள் செவிலித்தாய் எழுதலாம். இல்லை எனக்கு செவிலித்தாய் பிடிக்காது, இறைவனின் பெருமையை மாணிக்க வாசகருடைய மொழி விளையாட்டு எழுதுறனாலும் நீங்கள் எழுதலாம். 2த்தில் எதனா 1 எழுதுனீங்கன்னா லட்டு மாதிரி 6 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? 6 மார்க் கிடைக்கும். அடுத்தது 45ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. 45ல் அதில் பாருங்க, சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த லெசனையுமே படிச்சிருப்பீங்க, டீச்சர் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. கதை, திரைக்கதை, வசனம், லிரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் எழுதணும். ஓகேங்களா? ஓனா எழுதுங்க. சில பேர் மங்கப் கேஸுங்க, படிப்பாங்க, பிட் அடிப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கதை அடித்து விடுங்கள், மார்க் உண்டு. 6 மார்க் இல்லை என்றாலும் 5-4 மார்க் உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 45ல் பி கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இதுல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஷை இருக்கு அப்படின்னா
பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு எழுத்து மொழியும் ஆட்சி மொழியும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் நண்பர்களே. சரி, ஓகே, இது முடிஞ்சிச்சா? அடுத்தது 46 லாஸ்ட் டிடிஎல்ல வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. வாடிவாசலை பத்தி ஜென்ரலா கூட நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினா வந்து பாத்தீங்கன்னா வாடிவாசல் இருக்கு. அடுத்தது 46ல பி சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி வாயிலாக தொகுத்து எழுதுக. இதுவும் அதே மெத்தட் 2 pages வந்து எழுதணும் செல்லக்குட்டீஸ். ஸோ குறிப்பா 6 டீட்டெயில்ஸ் நான் இதில் இந்த 6 டீட்டெயில்ஸ்ல ஒரு ஸ்டெப்லையுமே இப்போ 44ல் 2 இருக்குன்னா அதில் 1 எழுதுனா போதும், 45ல் 2 இருக்குன்னா அதில் 1 எழுதுனா போதும், 46ல் 2 இருக்குன்னா அதில் 1 எழுதுனா போதும். இப்படிதான் இந்த மெத்தடுடைய கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆக மொத்தத்தில் 6ல் நீங்க 3 எழுதணும். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சா? இது இல்லாம எக்ஸ்ட்ராவா வேற டீட்டெயில்ஸ் இருக்கு. எங்க டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம்ல நான் இன்னமும் 6-7 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இது இல்லாம அதையுமே நீங்க படிச்சுக்கணும். அது படிச்சுட்டு லாஸ்ட் பார்ட் பகுதி 5 பாருங்க. அடி பிறாமல், ஓகேங்களா, அடிமாறாமல் செய்யுள் வடிவில் தருக. ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் என்பாய் அது என தொடங்கும் பாடலை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாட பகுதியை வந்து கேட்டிருக்கிறாங்க. 4 மார்க், 4 லைன் நச்சுன்னு எழுதிட்டு கீழே பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டீங்கன்னா 4 மார்க். சரி, அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா பி பாருங்க, 47ல செயல் என முடியும் திருக்குறளை எழுதுக. குறள் என முடியும் திருக்குறளை எழுதுக. 10 திருக்குறள் படிச்சுக்கோங்க. இதை அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா சில குட்டீஸ்? டோட்டலா முடிஞ்சிச்சா? ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு, மறக்காம நீங்க அதை பாருங்க. உங்களுக்கு நல்ல கிளாரிஃபிகேஷன் புரியும். 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழுக்குன்னு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் சில குட்டீஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இருக்கு, பயப்படாதீங்க. 25 மார்க் டோட்டல் மதிப்பெண்கள் வந்து 90 மார்க்ல 27 மார்க் நீங்க பாஸ் பண்ற அளவுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அதில் 14 மார்க்ல 10 மார்க் 1 மார்க்கே நீங்க எடுத்துடலாம். அதற்கு பிறகு தமிழாக்கம்ல இருந்து 2 மார்க்ல இருந்து 5 மார்க்ல 6 மார்க்ஸ்ல இருந்து திருக்குறள் மனப்பாட பகுதியிலிருந்து 4ஆம் தேதி நடைபெற போகின்ற மண்டே அன்னைக்கு நடைபெற போகின்ற எக்ஸாமை மிக சிறப்பாக ஒரு வலுவான முறையில் வந்து நீங்க எக்ஸாம்ஸ் வந்து எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களே, மார்க் குறைவாக நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை, 27 மார்க் என்பது உங்களுடைய டார்கெட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை 18 நிமிஷம் முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியாத இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். சில விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய விதமான டவுட்ஸ் எதனா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஓரளவு இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் செல்ல குட்டீஸ்.